நம்ம ஒரு பலனை சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம். இது சாதாரணமாக இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கே உரியது இந்த பலன். இப்போ விருச்சிக ராசியில வரக்கூடியது விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள். இந்த விசாகம், அனுஷம், விசாகம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு முருகன் தான் ஞாபகம் வரும். விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக விளங்கக்கூடியவன் முருகன். அதனால அது மட்டும் அல்ல, விசாகம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தினுடைய ஒரு பலன் என்னென்ன, அதற்கான தன்மைகள் என்னென்ன, சாதிக்க முயற்சிப்பவர்கள், எதையா இருந்தாலும் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், வைப்ரண்டாக திங்க் பண்ணக்கூடியவர்கள், சில சந்தர்ப்பங்களில் தந்திரசாலியாகவும் சாஸ்திரங்களில் வல்லவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், திரேக பலம் கொண்டவர்கள், நல்ல பாடி பில்ட் அப்படின்வாங்க, திரேக பலம், உடம்பு வலிமை கொண்டவர்கள், எதையுமே புரிந்து கொள்ள எத்தனிப்பவர்கள், எதை சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க, ஆனால் வெளியில் தெரியாது, புரிஞ்சுனாங்களா இல்லையானே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி உள்ளவர்கள், குணம் கொண்டவர்கள். சில சந்தர்ப்பங்களில் சண்டை பெரியர்கள், வந்தால் விடமாட்டான், சண்டை போக மாட்டான், ஆனால் வந்தால் அவ்வளோ லேஸில் விடவும் மாட்டாங்க. செல்வம் கொழிப்பவர்கள், திறமைசாலிகள், பேசுவதில் சாமர்த்தியம் உள்ளவர்கள். பேசுவதில் சாமர்த்தியம்லாம் என்னன்னா அடுத்தவனுக்கு அதிகமாக உபதேசம் செய்பவர்கள். இவையெல்லாம் பொதுவாக விசாக நட்சத்திரத்திற்கு சொல்லக்கூடிய தன்மைகள். இப்போ நம்முடைய விசாக நட்சத்திரத்திற்கு அது மட்டுமல்ல, ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இதையெல்லாம் நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி அவங்க நம்முடைய மூதாதையர்கள் இதை கண்டுபிடித்தவர்கள்.